பைக் பிரேக்கில் செய்யும் சிறு தவறு ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் செலவாகுது? பைக் ஒரு அத்தியாவசிய பொருள். பைக்கில் சிலர் டேங்க் ஃபில் செய்து வைத்திருப்பார்கள், சிலர் அப்போதைக்கு பெட்ரோல் போட்டுக் கொள்வார்கள். பெட்ரோல் போட்டு வந்த சில மணி நேரங்களிலேயே காலியாக இருக்கும். அதில் பாதி உங்களுடைய தவறுதான். சிறு தவறுகளால் கூட பெட்ரோல் எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க. குறிப்பாக அடிக்கடி பிரேக் அடிப்பது பெட்ரோலை வீணாக்குவதற்கான முக்கிய காரணமாக உள்ளது. ஒரு பைக்கின் என்ஜின் வேகமாக இயங்கும் போது அதற்காக அதிக எரிபொருள் எரிகிறது. அப்படிப்பட்ட சக்தியை திடீரென பிரேக் அடிப்பதால் வீணாக்கும் போது அந்த எரிபொருள் பயன்பாடின்றி போகிறது. இது தினசரி பயணத்தில் நமக்கு தெரியாமல் லிட்டர்களுக்கு கணக்காக பெட்ரோல் வீணாகிறது. பெரும்பாலும் நகர போக்குவரத்தில் நெரிசல் காரணமாக மக்கள் அதிக வேகத்தில் ஓட்டி உடனே பிரேக் அடிக்கும் பழக்கத்தில் இருக்கிறார்கள். இவ்வாறு தினசரி பின்பற்றினால் மாதந்தோறும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் கூடுதல் பெட்ரோல் தேவையாகும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு வருடத்தில் அது 30 to 40 லிட்டராக மாறும். பைக்கில் சரியான காற்றழுத்தம் இல்லாமல் டயரை இயக்குவது எரிபொருள் நுகர்வை அதிகரிக்கிறது. காற்று குறைவாக இருந்தால் பைக் சீராக நகராமல் என்ஜினுக்கு கூடுதல் அழுத்தம் தேவைப்படும். அதோடு தேவையில்லாமல் என்ஜினை நீண்ட நேரம் ஆன் நிலையில் வைத்திருப்பதும் தினசரி கணக்கில் பெட்ரோல் வீணாக்குவதற்கான முக்கிய காரணம். மேலும் கிளட்ச் அழுத்தியபடியே ஓட்டக்கூடிய பழக்கம், தவறான கியரில் பயணம் செய்தல், அதிக எடை ஏற்றி செல்லுதல், சீரான பராமரிப்பு செய்யாமல் பைக் ஓட்டுதல் ஆகியவை கூட எரிபொருள் செலவை அதிகரிக்கின்றன. இத்தகைய சிறிய கவனக்குறைவுகள் மாதந்தோறும் பல லிட்டர் பெட்ரோல் இழப்பை உருவாக்குகின்றன. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சூழலில் இந்த வீணான பயன்பாடு குடும்ப செலவையும் பாதிக்கிறது. மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான ரூபாய் கூடுதல் செலவு செய்து பலர் கவனிக்காமலேயே எரிபொருளை இழந்து வருகின்றனர். மேலும் அடிக்கடி பிரேக் அடிப்பதால் பைக்கின் பிரேக் பேட், டயர், கிளட்ச் போன்ற உதிரி பாகங்களும் விரைவில் சேதமடைகின்றன. இதனால் பராமரிப்பு செலவும் அதிகரிக்கிறது. அதாவது எரிபொருள் மட்டுமின்றி பராமரிப்பிற்கும் இரட்டை செலவாகிறது. மாறாக மெதுவாகவும் சீராகவும் ஓட்டும் பழக்கத்தை வளர்த்தால் 15% முதல் 20% வரை எரிபொருள் சேமிக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். போக்குவரத்து விதிகளை பின்பற்றியபடி மெதுவான ஓட்டமும் தூரம் கணக்கில் கியர் மாற்றமும் தேவையில்லாத பிரேக் தவிர்ப்பதும் மிக சிறந்த தீர்வாகும். ஆகவே பைக் ஓட்டும் போது அடிக்கடி பிரேக் அடிக்கும் பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் மாதந்தோறும் பல லிட்டர் பெட்ரோலை சேமிக்க முடியும். இதனால் தனிநபரின் செலவு குறைவதோடு நாட்டின் எரிபொருள் சேமிப்புக்கும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.